அந்த ஆக்டிங்குள்ள போகணும்னு எப்போ சார் தோணுச்சு? எல்லோருமே நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். பூவே உனக்கு ஆகலை, என்னுடைய சைக்கிளை தான் எடுத்துகிட்டு போவாங்க. நான் தானே அது தெரியாது. ஆனாலும் தேட்டரில் அது இன்ட்ரோல் ஜஸ்ட் பிஃபோர் வந்ததுனால தேட்டரில் சும்மா நின்றுட்டு 2-3 டீனேஜ் பொண்ணு வந்து ஜிப்பை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சார் ஆகட்டும், தங்கர் பச்சான் ஆகட்டும், களஞ்சியம் ஆகட்டும், கதைகள் சரியாக கேட்கறதில்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, கதை சொல்லி சக்ஸஸ் பண்ண முடியல. சிறப்பாக இருந்தது நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சந்தானத்தோட விஷயம். ராஜகுமாரனோட இமேஜுக்கு அது கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருந்ததுனால எனக்கும் அது நான் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப தவறாக இருந்தது. இது சரியாக வராதுங்கிறது முதல் ஷாட்லேயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம அதை நிறுத்திடலாம்னு கூட நினச்சேன். ஆனால் மேம் பிடிக்கல அப்படின்றது அந்த மாதிரி நீங்கள் உங்களை காமெடி ரோலாக பார்க்க முடியல அப்படின்னு ஒன்று எடுத்து ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல. உங்க கூட உட்காந்து பேசினாங்களா, நீங்கள் பேசுனீங்களா? அவங்க அது இன்னும் பார்க்கல. எல்லாமே செய்யணுமே, எதையுமே செய்யணுமே, செஞ்சுட்டே போகணுமே அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்படி செய்தவர்கள் பெரிய இடத்துல வந்திருக்காங்க. இது மட்டும்தான் செய்வேன்னு சொல்லி விலகி நின்றவர்கள் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த நின்றுட்டு இருக்கிற இடத்துல தான் இருந்திருக்கேன். ஒரு படம் எடுத்திருக்கிறோம்னா நாமளே எடுத்துட்டு நாமளே ஊரையெல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொஞ்சம் பார்த்து தான் தொலைங்களேன்னு கெஞ்ச வேண்டி இருக்குது. திரைப்படத்துறைக்குள்ளேயே இருக்கிறவங்களே இன்னொருத்தர் படத்தை போய் பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஷோ 2 ஷோக்கு தான் தாங்க. அதுக்கப்புறம் அவனையே காசு கொடுத்து கூப்பிட்டீங்கனாலும் அவன் வரமாட்டான். ஃபேன் கிளப் வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் எடுத்தீங்கன்னா, ரஜினி சார் படம் மாதிரி இருந்தால் ஃபேமிலியோடு எல்லாம் போகலாங்கிற ஒரு இது இருக்கும். விஜய் படத்துக்கு எல்லாரும் போகலான்னு ஒன்று இருக்கும், அஜித் படத்துக்கு எல்லாரும் போகலான்னு இருக்கும். இன்றைக்கி அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட 100% குறையாமல் செய்கிறது சிவகார்த்திகேயன். அதில் நம்பர் 1. கமல் சாரோடைய பேட்டர்னில் தனுஷ் இருக்கார். எப்போ என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. டேரக்டராக வந்து உங்களை நிறைய விஷயத்தில் பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பிடிக்கும். ஆக்டராக நீங்கள் ஒரு அந்த சேஞ்சஸ் வரும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆக்டிங்குள்ளே போகணுன்னு எப்போ சார் தோணுச்சு? நான் நடிக்கணும் அப்படின்னு தோணுது இருக்குல்ல, இல்லை ஏதாவது வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணி உங்களை நடிக்க வச்சாங்களா, இல்லை நானே நடிக்கணும் அப்படின்ற? இல்லை, எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் மொத்தமாகவே சினிமாவில் ஒரு சின்ன இது இருந்தது. எல்லோருமே நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அது ஒரு சீசன். அது ஓகே, சேரன் சார் ஆகட்டும், தங்கர் பச்சான் ஆகட்டும், களஞ்சியம் ஆகட்டும், ஓகே, எல்லா டைரக்டருமே ஒரு நாம நடிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எதுக்கோ தள்ளப்பட்டோம். கதைகள் சரியாக கேட்கறதில்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, கதை சொல்லி சக்ஸஸ் பண்ண முடியல. நம்ம இவங்கள நாம தான் உருவாக்குறோம், இவங்க நம்மளை, அந்த மாதிரி ஒரு சின்ன இது வந்து எல்லாருமே நடித்தாங்க. பெரும்பாலும் எல்லாருமே நடிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நடிச்சிட்டு இருக்கிற எவ்வளோ பேர் அப்போவே நடிக்க ஆரம்பிச்சவங்க தான். நான் ஒரு சின்ன ஹீரோ லெவலுக்கு தான் நடிப்பேன், அதுக்கு கீழே நடிக்க மாட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் பேக் அடிச்சிட்டேன். ஹீரோ சரண் சாரும் அப்படி தான். மற்றவர்கள்லாம் அப்படியே கதாபாத்திரமாகவும் அப்படி இப்படி மாறி அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நடந்தது. அந்த நேரத்தில் நானும் அதை செஞ்சேன். நீங்கள் அந்த முதல் தடவை நடிக்கும் போது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? கஷ்டமாக இருந்தது, ரொம்ப தவறாக இருந்தது. இது சரியாக வராதுங்கிறது முதல் ஷாட்லேயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம அதை நிறுத்திடலாம்னு கூட நினச்சேன். ஆனால் என்னுடைய கூட நடிக்கிறவங்க, முக்கியமாக பாத்திமா பாபு, மதன் பாபு, இந்த 2 பாபுவும் வந்து பாபு நீ பெரிய ஆளாக வருவ பாபு அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பண்ண சரியாயிரும் அப்படின்னு அவருங்க தெம்பு கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ அப்படியே வந்துட்டேன். ஓகே, நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது சார்? அப்படி ஒன்றும் நான் இன்னும் நடிக்கல. கடுகு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்லாம் இருக்குது சார், நீங்கள் சொல்லுவீங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடுகு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும். எனக்கு ஒன்றும் அது ஓகே, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. திரும்ப தமிழ் நான் அவனுடைய ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதில் நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சிறப்பாக இருந்தது நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சந்தானத்தோட விஷயம். அது அவர் கொஞ்சம் நல்லா ஒரு டைப்பாக செதுக்கி கொண்டு வந்தார். ராஜகுமாரனோட இமேஜுக்கு அது கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருந்ததுனால எனக்கும் அது நான் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் சரியாக சிறப்பாக பண்ணல. ஒருவேளை இன்னுமே பண்ணக்கூடும், எதிர்பாருங்க. இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதுலேருந்து கேட்குறேன். இப்போ அந்த ரோல் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னடா ராஜகுமாரன் சார் வந்து நம்ம வந்து காமெடி ரோலில் பார்க்குறோன்றது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அது ஓகேவா இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுறது வந்து எங்கே இருந்தோன்னா நாங்கள் கேட்குறோம், வீட்லேயே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல சாரை வந்து ஒரு காமெடி ரோல். அதாவது நேற்று இரவு கூட நான் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கேன். அதாவது எல்லாமே செய்யணுமே, எதையுமே செய்யணுமே, செஞ்சுட்டே போகணுமே
அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்படி செய்தவர்கள் பெரிய இடத்துல வந்திருக்காங்க. இது மட்டும்தான் செய்வேன்னு சொல்லி விலகி நின்றவர்கள் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த நின்றுட்டு இருக்கிற இடத்துல தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நேற்று இரவு கூட நான் நினச்சேன். அதற்காக நாம் எல்லாமே செய்கிற இடத்துல இருக்க முடியுமானா முடியாது. சில பேருக்கு பர்சனல் இமேஜ், பர்சனல் தாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். என்னுடைய பர்சனல் தாட்ஸுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அதை தாண்டி நான் ஒன்று பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுதான் விஷயம். நிறைய வந்தது, நிறைய படங்கள் எனக்கு வந்தது நடிக்கிறதுக்கு. நான் எதுவுமே நடிக்கலை. பெஸ்ட்டாக ஒன்று பண்ணிட்டோமா அதோட நிறுத்து, அடுத்த வேலை என்ன பாரு அப்படிங்கிறது. எது சார் பெஸ்ட்டான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க? இல்லை, நான் பண்ணின எதுவுமே பெஸ்ட்டு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எதுவும் இப்போ அந்த இப்போ ஒரு சீன் கண்டினியூ பண்ணிருக்கலாமேன்றது தான் எங்களுக்கு. அப்ப நிறைய படத்தை ஏன் நீங்க விட்டீங்கன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான், அது இந்த நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்மளுடைய இமேஜுக்குள்ள அது வரணும். இப்போ எதுனா, இப்போ ஒரு சீன்ல நான் வருவேன், பூவே உனக்காகல, என்னுடைய சைக்கிளை தான் எடுத்துட்டு போவாங்க, நான் தானே, அது தெரியாது. ஆனாலும் தேட்டரில் அது இன்ட்ரோல் ஜஸ்ட் பிஃபோர் வந்ததுனால தேட்டரில் சும்மா நின்றுங்க, 2-3 டீனேஜ் பொண்ணு வந்து ஜிப்பை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டோமா நாம அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூரிய வம்சத்தில் அந்த இன்னமும் அதை யாருமே விடலை. எங்கேயாவது பார்த்தா மாமா அத்தை சவிக்குமா கரும்போட வந்துருங்க அப்படின்லாம் சொல்றது. ஒரு சீன் வந்திருந்தாலும், இப்போ சந்தானம் வல்லவனுக்கு புள்ளுமா வந்திருந்தாலும் குறிப்பிடும்படியாக தான் அது இருக்குது. மறைந்து போனதா, காணாமல் போனதா, கண்டுகொள்ளாமல் போனதா அது இல்லை. ஆக நான் பெஸ்ட் தான் பண்றேன், எனக்கு அது தெரியும், எல்லாமே என்னோடது பெஸ்ட் தான். தொடர்ந்து அதை செய்யறதுல நான் இல்லை. மேம் பிடிக்கல அப்படின்றது, அந்த மாதிரி நீங்க உங்களை காமெடி ரோலா பார்க்க முடியல அப்படின்னு ஒன்று எடுத்து ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல. உங்க கூட உட்காந்து பேசினாங்களா, நீங்க பேசுனீங்களா, நீங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போனுச்சா? படத்துக்கு முன்னாடி கான்வர்சேஷன் போனுச்சா, இல்ல படம் வந்ததுக்கு அப்புறம்? போகவே இல்லை, எங்கிட்ட அவங்க சொல்லல. அப்படியா? எங்கிட்ட அவங்க சொல்லல, சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. ஒண்ணு இல்லை, உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் சொல்ல போனா அவங்க அது இன்னும் பார்க்கல. ஓகே, அவங்க அதை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. பிறர் சொல்வதைத்தான் அது சரியா வராதுல்ல, அந்த மாதிரி. அப்படி அவங்க அந்த சீனெல்லாம் அவங்க இதுவரைக்கும் பார்த்தல. நான் என் குழந்தைங்களோட தேட்டர்ல, கமலா தேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்து பார்த்தேன். குழந்தைங்க என்ன சொன்னாங்க சார்? அவங்க சின்னதா இருந்தாங்க அப்ப, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்ததா ஏதாவது சொன்னாங்க? வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நல்லா கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, நீங்க வந்து பேசாம இருங்க கொஞ்சம். அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்குது, சினேகா இன்னும் ஏதோ. அவங்க அப்பா உங்களை அடிக்கிறத நாங்க பார்க்க முடியாது. சந்தானத்தோட குழந்தைங்க ஃப்ரெண்டு இனியாக்கு, பிரியங்காவுக்கு 2 பேருக்குமே, 2 பேரும் எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்களா. அவங்க அப்பா எங்க அப்பா படிக்கிறத நாங்க பார்க்க முடியாது, கொஞ்சம் சும்மா இருங்க. அந்த கியூட்டான ஒரு உமன் சர்க்கிள்ல பார்க்கும்போது நிறைய விஷயம் பண்றீங்க. இப்போ புதுசாகவும் நிறைய, இப்போ சந்தானம் அவர் கூட சேர்ந்து நடிச்சதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடுத்தடுத்து நீங்க நடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல இருந்த சினிமாவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சினிமாவும் உங்களுடைய பார்வைக்கு எப்படியா தெரியும்? தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, கேமராக்கள் வெயிட் குறைஞ்சிருக்குது, ஃபிலிம் தேவைப்படலை. ஓகே, அது மாதிரி அப்போல்லாம் திரையரங்கில் ரசிகர்கள் கூட்டம் நிரம்பி வழியும், படங்கள் குறைவாக வரும். இப்போ படம் எடுக்கிற இடங்கள்ல கூட்டம் நிரம்பி வழியுது, தேட்டரில் யாராவது வந்தால் பரவாயில்லைன்னு ஃபைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தவங்க எல்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கு படம் பார்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு படம் எடுப்பவர்களாக ஆகிவிட்டால் பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு கொடுமைனா, எவ்வளோ பெரிய நிறுவனம் ஒரு படம் எடுத்தா கூட எங்கள் படத்தை கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு போட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட வேண்டி இருக்குது. யாரு? சினிமாக்குள்ள இருக்கிறவர்களையே. ப்ரமோஷன்ஸ்க்கு இல்லை, சும்மா வந்து பாருங்கன்ட்டு. ஓகே, ஒரு படம் எடுத்திருக்கிறோம்னா நாமளே எடுத்துட்டு நாமளே ஊரையெல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொஞ்சம் பார்த்து தான் தொலைங்களேன்னு கெஞ்ச வேண்டி இருக்குது. அவ்வளோ இடத்துல வந்திருக்குது. நான் வந்து இதே சினிமாவுக்கு உள்ள நுழையும் பொழுது அது என்ன படம்னு தெரியாது. தேட்டர் பக்கம் போனோம்னா, தேட்டர் மீன்ஸ் அந்த ப்ரொஜெக்ஷன் நடக்கிற தேட்டர், பப்ளிக் தேட்டரில். தனியார் திரையரங்கு பக்கம் போனால் எப்படியாவது கெஞ்சி உள்ளே போயிடலாமா, கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே, நம்மளை உள்ளே விட்டா நல்லா இருக்குமேன்னு அலையுவோம். அப்படி ஒரு செகண்ட் ஷோவுக்கு மழை கொட்டிட்டு இருக்குது. அதில் நான் செகண்ட் 2வது ஆட்டத்துக்கு 9 மணிக்கு மேலே வர்ற ஒரு ஆட்டத்துக்கு மழையில் நனைஞ்சிட்டு போய் மேனான்னு ஒரு தேட்டர் சோலா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டேன். மலையாள படம். ஓகே, சரிங்களா? மோகன்லால் சீனிவாசன் சார் நடித்த படம். சும்மா அந்த ஃபுல் தேட்டர் விழுந்து சிரிக்கிறாங்க. அது ஏசி வேறையா, நான் நடுங்கிக்கிட்டே சிரிச்சு அப்படி ஒரு படம். நாடோடி காற்றுன்னு ஒரு படம். இதெல்லாம் நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கிறேன். அக்னி நட்சத்திரம் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இப்போ ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் படம் போட்டு யாராவது கூப்பிட்டா வரமாட்டுறாங்க. ப்ரொஜெக்ஷன் தேட்டருக்குள்ளேயே நம்ம சினிமா பீப்புள்ஸையோ தெரிஞ்சவங்களையோ கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கிறது
பெரும் கஷ்டமா இருக்குது. இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கு. பண்றாங்க, அது பாக்குறீங்களா? இப்ப எல்லா படம் நிறைய படங்கள் ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டா கொஞ்சம் பேர் வராங்க. அந்த மாதிரி சொல்றீங்க. அப்படிதான் கதறி அழ வேண்டி இருக்குது. அந்த தேட்டரே ஃபுல்லாகிறது இல்ல. ஓகே. இப்போ சரத் சார் கூப்பிடுறாருன்னா நாங்க சரி வம்பு சிவியை போய் பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் சிறை ப்ரொடியூசர் எங்க ஊர்க்காரரு, எங்க தெரிஞ்சவர், வேண்டியவருங்கிறதுனால அவர் சொன்னதும் சரின்ட்டு போய் பார்த்தோம். இப்ப தாய் கிழவி எல்லாம் நல்ல ரிப்போர்ட்ஸ் இருக்குது, எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க. அம்மா சொன்னாங்க, ராதிகா அம்மா வரணும்ட்டு. நான் சொன்னேன் தேவயானி ஊர்ல இல்ல, அவங்க 5 மணிக்கு தான் வந்து இறங்குறாங்க ஃப்ளைட்ல. அங்கிருந்தே நேரா வந்தாதான் நல்லா இருக்கும், நீங்க ஒரு வார்த்தை பேசுங்கன்னா. அவங்களும் பேசுனாங்களா இவங்களும் கேட்டாங்களா தெரியல, போகவே இல்லை, நாங்க இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே. அந்த மாதிரி டைம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, அதை ஒரு பார்க்கறதுக்கு நான் கரெக்டா சொல்லிடுறேன். படம் எடுக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க, எடுக்கிறாங்க. ஒருத்தர் படத்தை ஒருத்தர் போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் குறைஞ்சிருக்குது. அது திரைப்படத்துறைக்குள்ளேயே இருக்கிறவங்களே இன்னொருத்தர் படத்தை போய் பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இருக்குது இல்லையா? நீங்க தனித்தனியாக வாழ்ந்தால் 2 கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இதுல இந்த லேக் இருக்கு, இந்த டிராபேக்ஸ்லாம் நம்ம பாக்குறோம்ல, இதுல ரொம்ப முக்கியமா நான் என்ன உங்ககிட்ட கேட்க விரும்புறேன்னா, கதை எவ்வளவு சார் முக்கியமா இருக்கு? அன்னைக்கு கதை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது? இன்னைக்கு கதைக்காக வராங்களா, இல்ல ஒரு அந்த லைம் லைட்ல இருக்கிற ஹீரோஸ்க்காக வராங்களா, இல்ல அப்படியான கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல. உங்க பார்வைக்கு அது எப்படியா தெரியுது? என்னைக்குமே எப்பொழுதுமே கண்டென்ட் தான் ஜெயிச்சிருக்குது. இன்னைக்கும் அதுதான், கண்டென்ட் தான் அதை ஆளுது. கண்டென்ட் இல்லாத நிறைய படத்துக்கு ஒரு கூட்டம் போதும் இல்ல, சும்மா உட்காந்து கத்துறதுக்கு அதை பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் போதும். படத்துல கதையே இல்லைனாலும் நான் உள்ள நின்று கத்து வேண்டான்னு ஒரு கூட்டம் அந்த படத்துக்கு போயிடுது. இல்ல, அது ஃபேன் கிளப். அது ஒரு ஷோ 2 ஷோக்கு தான் தாங்க. அதுக்கப்புறம் அவனையே காசு கொடுத்து கூப்பிட்டீங்கனாலும் அவன் வரமாட்டான். அது சும்மா அது அவனுடைய கடமை. சினிமாவோட சேர்ந்த ஒரு கடமை அது. ஃபேன் கிளப் வந்து எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட்டை எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு 10 ஷோ அதுக்கு மேலே ஃபேன் கிளப் மிஸ் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் வரணும். அதை தாண்டி வர இப்போ ரஜினி சார் படம் மாதிரி இருந்தால் ஃபேமிலியோட எல்லாம் போகலாங்கிற ஒரு இது இருக்கும். அதே கமல் சார் படத்துக்கு கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். அது என்ன படம்னு பார்த்துட்டு போவோம், அவர் சமயத்தில் முத்தமாக கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். விஜய் படத்துக்கு எல்லாரும் போகலான்னு ஒன்று இருக்கும், அஜித் படத்துக்கு எல்லாரும் போகலான்னு இருக்கும். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட 100% குறையாம செய்யறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர். சிவகார்த்திகேயன் அதில் நம்பர் 1. கண்ணை கட்டிக்கிட்டே போகலாம் படத்துக்கு, திறந்து போஸ்டர் பார்க்கணும் அதெல்லாம் இல்லை, போய் அங்கே உட்காரலான்னு ஃபுல் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை அவர் பண்ணுறாரு. தயாரிக்கிற படம் கூட அப்படிதான் இருக்குது, அவர் நடிக்காத படம் கூட. அடுத்தது தனுஷ். தைரியமாக போகலாம், நம்பி போகலாம் அப்படிங்கிறது இருக்குது, போகலான் இருக்குது. சில சமயம் கொஞ்சம் வயலன்ஸான படங்கள் வந்துடுது. அதான் கமல் சாருடைய பேட்டர்னில் தனுஷ் இருக்கார், எப்போ என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. கிளியராக ரஜினி சார் பேட்டர்னில் சிவகார்த்திகேயன் இருக்கார். ரஜினி சார் பேட்டர்ன் கூட சொல்ல முடியாது. இப்போதைய ரஜினி சாருடைய பேட்டர்ன், இப்போ ஜெயிலர்லாம் வந்து மிக கொடூரமான கொலைகளுடன் கூடிய ஒரு குடும்ப சகிதமாக உட்காந்து பார்க்கறதுக்கு அருவருப்பை தருகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சிவகார்த்திகேயன்ட்டு அது இல்லை, கிளீன் நீட், ஒரு அற்புதமான ஒரு சினிமா அதெல்லாம் பார்க்குறீங்க ஒரு படம். எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்குது சார், அன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரியான இவ்வளோ ஒரு ரொம்ப கொடூரமான வன்முறை காட்சிகள்லாம் திரைப்படங்களில் இடம் பெறலை. ஆனால் இன்னைக்கு அதை அப்படியே ராவாக பார்க்குறோம்ல, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அன்னைக்கு நீங்கள் அதே கதையை சொல்லியிருப்பீங்க, அதே சோஷியல் காசஸ் பேசியிருப்பீங்க, அதே சொசைட்டிக்கு தேவையான விஷயத்த சொல்லியிருப்பீங்க, எல்லாமே நடக்கும். பட் இவ்வளோ கொடூரமாக ராவா குத்து கொலை வெட்டு இதெல்லாம் இருந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை. இன்னைக்கு அது அப்படியே ராவா இருக்கு. அப்படி எடுத்தால் தான் வந்து உட்காரணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வேற ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அப்படி கிடையாது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அதான் டைரக்டரோட நாலேஜ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு இயக்குனருக்கான பேரறிவு அங்கே வேலை செய்யணும். பார்த்ததை அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் இயக்குனர் இல்லை, அதில் ஒரு சின்ன படைப்பாற்றல் இருக்கும், சின்ன ஒரு கலைநயம் இருக்கும். இப்போ நீங்கள் கொடூரமான படம்னா
சோலேவை விட ஒரு கொடூரமான படம் நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. அதில் வந்த ஒரு வில்லனை விட நீங்கள் ஒரு கொடூரமான வில்லனை கற்பனை பண்ண முடியாது. ஆனால் அதில் ஒரு கலை நயத்தோட ஒரு கலை படைப்பியலோட தான் இருக்கும். அதாவது ஒருத்தர் அவர் கொல்றாரு அப்படிங்கிறத எப்படி காட்டுவாங்கன்னா, அப்படியே அவன் அந்த ஏதோ அவனை போட்டு மின்னுட்டு அப்படியே இருப்பான். அவன் கையில் ஒரு எறும்பு அப்படியே போயிட்டு இருக்கும். யார் அவனை தேடி போயிட்டு இருப்பான் நான் சண்டை போடுறதுக்காக? ஒரு சின்ன பையன் குதிரையில் போயிட்டு இருப்பான். அந்த எறும்பு அப்படி அவர் அடிப்பார். அவ்வளோதான். போன குதிரை திரும்பி அவனை குணமாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும். ஆக அந்த ப்ரெசன்டேஷன் அப்போ கலை, அதுதான் டைரக்டர். அதே நேரத்தில் கூட மிக கொடூரமான ஒரு படம் இருக்குது. யார் அவர்? அந்த பண்டிட் குயின். ஒரு 18-20 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவாங்க வரிசையாக தொடர்ந்து. அப்படியே காமிச்சாங்க. ஒரு கதவு திறக்கும் 3, ஒரு கதவு திறக்கும் 3, ஒரு கதவு திறக்கும் 3. ஒரு அந்த சவுண்டு தான், கதவு திறந்து போகுது, கிரீச்சுன்னு ஒரு கதவை திறந்து, இவ்வளவுதான். சரிங்களா? ஆக ஒரு படைப்பாளி சினிமாவை கையாளும் பொழுது ஒரு லாகவமான கத்தி வீச்சுக்காரன் எப்படி அந்த கத்தியை சுழற்றிய வகையில் அப்படிங்க இருக்குது. கசாப்பு கடைக்காரர்கள் கத்தியை வெட்டும் பொழுது அவர்களுக்கு அதெல்லாம் இப்படிதான் கொடூரமா நல்லா இருக்குது. அதாவது படைப்பு தன்மை வேறு, பாக்குறது அப்படியே ராவா கொடுக்கறது என்பது வேறு. யாருக்கு வேணும் அது? அது நெகட்டிவ் ஆகுதுன்னு ஏதாவது ஒரு அசம்ஷன் இருக்கா, பெர்செப்ஷன் இருக்கா? அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல, எப்பொழுதுமே இந்த சீன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு அந்த மாதிரியான ரேப் சீன்ஸ் வைக்கும் போது நீங்க கதவை திறந்து மூடுறதுக்கும் இன்னைக்கு அந்த க்ளோஸ்அப்ல வந்து ஒரு விமனோட பாடி வரைக்கும் வந்து காமிச்சு, இல்ல கால் வரைக்கும் காமிச்சு அவங்களோட எப்படி எல்லாம் தாக்கப்படுறாங்கன்றது வரைக்கும் ரொம்ப ராவா காட்டுறதுன்றது ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்றது தோணுது ஆடியன்ஸுக்கா? படம்ங்கிறது ஒரு பொது இடத்துல பலரும் அமர்ந்து பார்க்க தகுந்ததா நீங்க பண்ணும் பொழுது அதுல கலைநயம் வரும், தவறா தெரியாது. சரிங்களா? சீதையும் கூட தூக்கி செல்லப்பட்டால் அதை நீங்க எவ்வளவு கலைநயத்தோட சொல்லப்பட்டிருந்தா இந்த காலம் வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. பாஞ்சாலியும் கூட துகிலுரியப்பட்டால் எவ்வளவு கலைநயத்தோட அதை ஒருத்தர்கள் எழுதியிருந்தா அதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுவீங்க. சரிங்களா? அதுல ஒரு நயம் இருக்கணும். நயம் இருந்தாதான் எல்லோரும் அதை காண முடியும். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உட்காந்து, யாரும் வீட்டில் இல்லை, லக்ஷ்மிபதி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிறதுக்காக ஒரு டிவியில் உட்காந்து பச்சையான கருப்பான வெள்ளையான மஞ்சளான ஏதோ ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் மொத்தமாக ஒரு ஃபேமிலியை உட்காந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எல்லோரும் பார்க்கணும்னா அதில் ஒரு கலை உறவு ரிலேஷன்ஷிப் மேன்மை மிளிரணும். மேன்மை மிளிர்ந்தால்தான் அதை எல்லோரும் பார்க்க முடியும். தனிமை மிளிர்ந்தால் அதை ஒரு 2 பேர் பார்க்கலாம், அவ்வளவுதான். தனியா பிரைவேட்டா உட்காந்து பார்த்துக்கலாம். அது பிரைவேட் சினிமா. அது வந்து அதனால சென்சார் வந்து அதுக்கு யூ ஏவு அதுக்கு மேல 2-3 ஏவு இதெல்லாம் கொடுத்து பார்க்குது. 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கணும்ன்ற ஒரு புஷ் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க சார்? முன்னாடி அப்படி இருந்ததா? நமக்கு அந்த மாதிரியான ஒரு நீட் இருந்துச்சு, கண்டிப்பா இந்த படம் கலெக்ட் பண்ணாதான் வந்து சக்சஸ்? இல்லை, முதல்ல அப்படி இல்லை. முதலில் இருந்த சினிமா நிச்சயம் எல்லோருக்கும் லாபமானதா இருந்தது. அதுக்கு காரணம் வந்து சினிமா மட்டும் அல்ல, சினிமாவுடைய ஆளுமைகள், ஒரு ப்ரொடியூசர் சங்கம், தயாரிக்கப்பட்ட சினிமா. அதிகபட்சம் போனா 60 சினிமா வரும் வருஷத்துல. சரிங்களா? ஒரு வெள்ளிக்கிழமைக்கு 4 வாரத்துக்கு 2 சினிமா, 1 சினிமா அப்படி வரும். ஒரு சுமாரான படம் 4 வாரம் ஓடும். அதனாலதான் சில்வர் ஜூப்ளி ஓடிட்டா பெரிய ஹிட்டுன்னு சொன்னாங்க, 100 நாள் ஓடிட்டா பெரிய ஹிட்டுன்னு சொன்னாங்க. 4 வாரம் எல்லா படமும் ஓடும். 4 வாரத்துக்கு முன்னாடி நீங்க திரையரங்குல இருந்து அந்த படத்தை எடுக்க முடியாது. எடுக்கணும்னா ப்ரொடியூசர் லெட்டர் கொடுக்கணும், எடுத்துக்க அப்படின்னு. நாங்களே அந்த காதலுடன் படத்துல எல்லாம் அது இருந்தது. அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அங்க தியேட்டர்ல கொடுத்தாதான் தியேட்டருக்காரன் படத்தை தூக்குவான். அங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. இல்லைன்னா இவங்க எல்லாரும் மேல வரிசையா சங்கம் ரெட்டு போட்டுரும், படம் கொடுக்காது, அவங்க தொழில் பண்ண முடியாது. இந்த பயம் இருந்தது. அப்ப ஒரு படம், இப்போ அன்னக்கிளிங்கிற அந்த சூப்பர் ஹிட் படம் ஃபர்ஸ்ட் வீக்ல சரியா ஓடலையா, பாட்டெல்லாம் அங்கங்க பாட ஆரம்பிச்ச பிறகு அந்த படங்கள் அப்புறம் மலை மாதிரி பொழிஞ்சது. அது மாதிரி இப்ப கரண்ட் வரைக்கும் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கரகாட்டுக்காரன் அப்படித்தான், சுமாராக தான் இருந்ததா. அடுத்த 2-3வது வாரத்துக்கு அப்புறம் அதே அன்னைக்கிளி மாதிரியே சும்மா கொட்டுன்னு காசு கொட்டுது. ஒடுதலை ராகம் படம் முதல்ல எல்லாம் பார்க்க யாரும் வரல. மறுபடியும் அந்த பாடல்கள் ஹிட் ஆயிட்டு அதே தியேட்டர்ல 1 வருஷம் ஓடி இருக்குது, இங்கே சென்னையில லிபர்ட்டியில.
இப்படி அந்த படம் தாக்கு பிடிச்சி ஓடுற அந்த காலகட்டத்தை அவங்க அந்த தொழில்துறை டிசைட் பண்ணி வச்சிருந்தது. இன்னைக்கு அது இல்லை. படம் எடுத்துட்டு நம்ம ஃபேமிலியோட போய் பார்க்கலான்னு போனோம்னா அந்த ஷோ நம்மளதான் இருக்காது, வேற ஒரு படத்தை அவங்க போட்டிருப்பாங்க. இது யார் கண்ட்ரோலே இல்லை. திரையரங்கு உரிமையாளர்கள் கட்டுப்பாட்டில் மட்டும் இப்போ சினிமா இருக்குது. அவங்க நினைச்சா போடுவாங்க, அவங்க நினைச்சா க்ளோஸ் பண்ணுவாங்க. கூட்டம் இருந்தால் தான் அவங்க ஓட்டுவாங்க, இல்லைன்னா ஓட்ட மாட்டாங்க. அந்த நிலைமையில இருக்குது. ஆக வந்து 1000 கோடி 2000 கோடி கலெக்ஷன் ஆகிற படமும் இருக்குது, 1000 கோடி கலெக்ஷன் படங்களும் இருக்குது, போட்ட காசு வராத போன படங்களும் இருக்குது. முதல்ல அப்படி இல்லை. அந்த கொஞ்சம் ரன் த்ரூ இருந்ததுனால எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையான லாபம் வந்துடும், ஏதோ ஒரு வகையான தொழில் நஷ்டம் அடையலை. இப்போ வந்து தொழில் நஷ்டம் அடையுதுங்கிறது காரணம் படம் ஓட்டுறதில்லை. அதே மாதிரி இந்த ஹீரோக்கு இன்னைக்கு ஒரு ஹை பட்ஜெட் சேலரி கொடுக்குறாங்கல்ல, அது தொடர்ந்து இது கிரிட்டிசிசம் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இவருக்கு இவ்வளோ படம் கொடுக்குறோம், ஆனால் கூட இருக்கக்கூடிய சக ஆக்டர்ஸ்க்கோ இல்லை ஹீரோயின்கே கூட பார்த்தாலுமே அந்த லெவலுக்கு இன்னும் ஈக்குவலாக வரல. என்னதான் நீங்கள் வந்து உங்கள் டாப் ஹீரோயின் லிஸ்ட்டு கொடுத்தா கூட அந்த ஹீரோயின்ஸ்க்கான சேலரின்றது இன்னும் ஹீரோ ரேஞ்சுக்கு இன்னும் கொடுக்க வர மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்படி இருக்கு. முன்னாடி இருந்தப்போ ஹீரோயின்ஸோட சேலரி எப்படி இருந்தது, நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது எப்படி இருந்தது? இல்ல, ஹீரோ ஹீரோயின்ஸோட சேலரி அப்படிதான் இருந்தது, அதுல எந்த சந்தேகமும். ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட் ஆமா அப்படிதான் இருந்தது. அது இன்னும் மாறாம இருக்கிறது ஒரு மாதிரி இதா இல்லையா சார்? இப்ப எனக்கு ஒரு ஃபீமேலா அது தோணுது, ஏன் இன்னும் ஹீரோயின்ஸ்க்கு அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க பட்ஜெட்ல அப்படின்றது. இல்ல, ஹீரோயின்ஸை தனியா சினிமாவில் பிரிச்சு பார்க்கறது இல்லை. ஓகே, ஹீரோயின்ஸ் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் நீ ஹீரோயினா இருந்தாலும் அவங்க மட்டும் சோலோவா நடிச்சா அந்த படத்துக்கு வசூல் இருக்காது. ஓகே, சினிமா ஒரு மேல் டாமினேஷன் மீடியா போல இருக்கு, அப்படித்தான் இருக்கு. எப்படின்னா விஜயசாந்தி இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அவங்க மட்டும் இருந்தா போதும், படத்துல ஹீரோ எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அடிச்சு தூள் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. அந்த கேட்டகரிக்கு இப்ப இது வரைக்கும் யாரும் வரல. ஹீரோயின் ஒரு சப்போர்ட் தான். இப்போ சிவகார்த்திகேயன் கூட அந்த ஹீரோயின் சப்போர்ட் இருந்தா இன்னும் நல்லா போகும் படம். ஒரு ஜோடி வேணும், அதைத்தான் நான் சொன்னேன். அதான் சொன்னேன்னா, அமரன்ல சாய் பல்லவி சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டஃபுல்லாக இருந்தது. கங்குவால சூர்யாவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, அதனால வந்து சுமாராக போச்சு. அவ்வளோ செலவு பண்ணி கூட ஹீரோயின் தேவைப்படுது. அதே சமயம் வெறும் ஹீரோயினை மட்டும் பார்க்கணும்னா, இப்போ நயன்தாரா அம்மா வந்து நிறைய சின்ன சின்ன படங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அறம் ஆகட்டும், டோராவாகட்டும், அவங்க பண்ணி பார்த்தாங்க. அப்படி ஒன்றும் வரல. ஒரு பிசினஸ் வந்திருக்குமே தவிர அப்படி ஒன்றும் பெருசா வரல. சமந்தா கூட பண்ணி பார்த்தாங்க, ஜோதிகா அந்த மாதிரி எல்லாரும். ஆமா, வரல. வெறும் ஹீரோயினை பார்க்கறதுக்கு இந்த சினிமா கூட்டம் தயாராகல. ஒரு ஹீரோவோட சேர்ந்த ஒரு நல்ல ஹீரோயின் பார்க்கறதுக்கு. அதனால ஹீரோ சம்பளத்தோட மேட்ச் பண்ணக்கூடாது, அது சரியில்லை. ஹீரோவுடைய சம்பளத்தை மார்க்கெட் டிசைன் பண்ணுது. ஓகே, அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவோ, ஏன் இவ்வளோ கேட்குறீங்கன்னு சொல்லவோ யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. ஓகே, ஓகே. மார்க்கெட்டு டிசைட் பண்ணது, நீங்கள் அதை கொடுக்குதீங்க, மார்க்கெட்டபிளான ஒரு படத்துக்காக கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அதில் வந்து நான் கொடுக்க மாட்டேன், எதுக்கு இவ்வளோ கேட்குறாரு, இவ்வளோ வாங்குறாருங்களா, வயிற்றுச்சலான பதில்களுக்கெல்லாம் அங்கே எனக்கு தெரிஞ்சு இடம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் இல்லைன்னு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, போட மாட்டீங்க. மார்க்கெட் இருக்கிறதுனால தான் அந்த நீங்க பண்றீங்க. ஓகே, இல்லைன்னா நீங்க ஏன் பண்ண போறீங்க? இப்போ வர டைரக்டர்ஸ் இல்ல புதுமுக நடிகர்கள் யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா சார் இருக்கும்? ஒன்றும் கிடையாது, என்கிட்ட அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்கவுங்களுடைய இயல்பான அவங்கவுங்க விஷயங்கள் அவங்க பதிவு பண்ணுறாங்க, அவங்க கொண்டுட்டு வராங்க. நாம் கற்றுக்கிறது கூட சில விஷயங்கள் அதில் இருக்குது, நாமளும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது வந்து செதுக்க கற்றுக்கொள்வதும் செதுக்கி கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொண்ட பின் மீண்டும் அழகாக செதுக்குவதுமான ஒரு சிற்பம் மாதிரியான ஒரு வேலைகள் தான். இதில் யாருக்கும் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறோம், அவ்வளோதான். சரி, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த இமையா நேச்சுரல்ஸ் அப்படின்றது? நீங்கள் வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயத்த ரொம்ப விரும்புவீங்க அப்படின்றது தெரிஞ்சுது. நான் சில இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஊரும் வேற ஈரோடு இல்லை சார், அங்கே தோட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்போ ஐடியா வந்தது? இது நாங்கள் எப்போவுமே அந்த எங்கள் ஊரோட விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அரிசி, எண்ணெய் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு அங்கே தான் சமைச்சிட்ருக்கோம், அதுதான் சாப்பிட்றோம். வேறு ஏதாவது அரிசி சாப்பிட்டா என்னால் உடம்பு சரியில்லாம போயிடும். உங்களுக்கு அதுவே பழகிடுச்சு ஊர்ல? ஆமா, அது மட்டும் இல்லை, அதில் என்னவோ இருக்குது, ஒரு ஃபுல் ஃபைல்டு அரிசி, ஒரு பியூரான விஷயங்கிறதுனால. இல்லைன்னா எனக்கு இந்த முதுகலை வந்து பிடிச்சிரும் இப்படியே. இப்போ நிறைய முறை அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டோம், எதனால் என்ன ஏது. அப்புறம் எங்கள் அம்மா என்ன சாப்பாடு அரிசி வாங்குறாங்களோ எடுக்கிறாங்களோ அதையே எடுத்துகிட்டு வந்தப்போ சரியாயிடுச்சு. அப்புறம் அதே தான் எங்கள் எண்ணெயவே நாங்கள் யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே பண்ணிட்டோம்.
ஒரு கேப்ல எங்களுடைய தென்னை மரமெல்லாம் பெருசாயிடுச்சு, வளர்ந்துருச்சு. அது தேங்காய் எண்ணெய் அதிகமா உற்பத்தி ஆயிடுச்சு. இருக்கிற இடத்துலயும் வேர்க்கடலைகள் போடும் பொழுது அது நாங்க எண்ணெயாவே பண்ணுவோமே அப்படின்னு அப்ப அதிகமா பொருளாகும் பொழுது நாம என்ன பண்றோம்னா ஆட்டிட்டு கொடுக்குறோம். அதுல காசு அதிகமாகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தேங்காய் இப்ப 17 ரூபாய்க்கு போகுது. ம், ம், அவன் போடலாமா சார், தேங்காய் மரத்துல ரெடியா இருக்குது போட்டுருவோமா அப்படின்னு கேட்டான். ம். நான் சொன்னேன் போடாத. ஏன்னா 25, 28, 30 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம அதுக்கு ஓகே தான் போட்டோம். இப்போ அப்படி இல்லை, போடாத. 10 தேங்காய் சேர்ந்தா 170 ரூபா தான்டா. 10 தேங்காயை நீ ஆட்டினீன்னா எண்ணெய் ஆயிரம் 450, 500 ரூபா அங்கேயே எடுத்துக்கிறாங்க. நம்ம இங்கே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கூட 500 ரூபா 550 ரூபா வரைக்கும் இங்கே சென்னையில் போகுது. அதனால் அப்போ ஒரு தேங்காய் 500 ரூபான்னு வச்சுக்கங்களேன். ஒரு தேங்காய் வேலை 50 ரூபா வருது. 10 தேங்காயை கால்குலேட் பண்ண. நீ ஏன் 17 ரூபாய்க்கு கொடுக்குற? போட வேண்டாம் அப்படி. இது மாதிரியான ஒரு மேற்கொண்டு அதை விலை மதிப்பு கூட்டுறதுக்கான விஷயங்கள் தான் அது. அப்போ இந்த நேச்சுரலான இந்த விஷயங்களை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக அவங்க வாங்கினாங்க. அப்போ இதை நம்ம தெரிஞ்ச எல்லாருக்குமாவே நம்ம வழங்குவோம்னு நினச்சேன். இது மாதிரி இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயே இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. தானியம்னு ஏதோ ஒரு கடை இருக்குது. ஆர்கானிக் ஷாப்புகள் நிறைய இருக்குது. அதை மக்கள் விரும்புகிறாங்க. சரி ஒரு பிராண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி போட்டேன். எனக்கு ஒரு சில கஸ்டமர்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு மாதம் ஒரு 10, 20, 30 கஸ்டமர்கள் தொடர்ந்து அதை வாங்கிடுறாங்க. ஏதாவது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. இது இன்னும் பெருசா பண்றதுக்கான பிளான் இருக்கா சார்? இப்போதைக்கு நீங்க ஊர்ல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து இங்க வித்துட்டு இருக்கீங்க. அப்படி போதா சேல்? இல்ல இங்க ஏதாவது பிரான்ச் போடுற மாதிரி அந்த மாதிரியான பிளான்? இல்ல, அந்த மாதிரி ரொம்ப அதிகமா பண்ணும் பொழுது மேற்கொண்டும் நாம் அதை அதிக உற்பத்திக்கு போகணும். அது ஒரு பெரிய கஷ்டம்தான் அது. இப்போ நான் அதனுடைய விஷயத்தை நான் கரெக்டா சொல்றேன். நாங்க வேர்க்கடலை எண்ணெயில நம்ம சமைக்கிறோம். அப்புறம் இல்லாமல் நிறைய எண்ணெய் இருக்குது. சூரியகாந்தி, அது இது என்னென்னமோ இருக்குது இல்லையா? ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லோருமே வேர்க்கடலையில் தான் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு ஆகாது தமிழ்நாட்டில் விளையிற வேர்க்கடலை. தட்டுப்பாடு அதிகமாகிடும் இல்லையா? இப்போவே கோல்டையும் கோல்டையும் போட்டு பக்கத்தில் போட்டான். விலை உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் கொஞ்சம் கிடைக்கும். நம்ம அதை நமக்கு வேண்டிய நமக்கு தெரிஞ்ச வாங்குறவங்க எல்லாருமே எங்களோட ஃபேன்ஸ் தான் வாங்குறாங்க. ஓகே ஓகே. தேவயானியோட ஃபேன்ஸ், எங்களோட குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்கிறவங்க தான் அதை வாங்குறாங்க. அவ்வளோதான். ஓகே. அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குல்ல சார்? எந்த இடத்துலையும் நம்மை சார்ந்தவர்களோட தான் அது நடக்கும் எப்பொழுதுமே. சினிமாவாக இருந்தாலும் என்னோட ஃபேன் கிளப்னு சொல்லுவார் இல்லையா ஹீரோ, அது மாதிரி நம்மை சார்ந்தவர்களோட நடக்குது. நம்ம அவங்களுக்கு அதை வழங்குறோம்.